ஆம், அடுத்ததாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்த விஷயம் வந்து இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கை தொடர்பான மேலதிக சில தகவல்களை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அதையும் ஒரு சொல்றேன், நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மோதலின் போது படுகின்ற பாதை படுபுள்ளியில் உள்ள செவ்வன் தெரிகதிர். மோதலின் போது படுகின்ற பாதை படுபுள்ளியில் உள்ள செவ்வன் தெரிகதிர். யாவும் ஒரே தளத்தில் அமையும் என்று சொல்லியிருக்கு. அதாவது இந்த லட்சிய வாயுக்கள் ஒரு இடத்துல பட்டு தெறிக்கும் போது அவை தெறிப்பு விதிக்கு அமைய தெறிப்படையும் என்று சொல்லியிருந்தான். அதற்காக எழுதி கொள்ளுங்க. மோதலின் போது படுகின்ற பாதை படுபுள்ளியில் உள்ள செவ்வன் தெரிகதிர். தெறிக்கின்ற பாதை யாவும் ஒரே தளத்தில் அமையும். பிரக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. தெறிப்பு விதிக்கு அமைய நிகழும். படுகோணம் சமன் தெறிகோணமாகவும் இருக்கும். இரண்டாவது, அடுத்துள்ள இரு மோதல்களுக்கிடையே துணிக்கை ஒன்று நேர்கோட்டிலேயே இயங்கும். இதை நான் உங்களுக்கு முதல் கதைச்சிருப்பேன். ஒரு மோதல் நிகழாமல் வாயு மூலக்கூறுண்ட இயக்க திசை வந்து மாறாது. அடுத்துள்ள இரு மோதல்களுக்கிடையில் நேர்கோட்டில் செல்லும். அப்ப துணிக்கையோட மோதி அல்லது சுவரோட மோதித்தான் இது வந்து திசையும் மாற்றிக்கொள்ளும். அடுத்த விஷயம், துணிக்கைகளுடனான மோதலின் போது அதன் கதி மாறாது என்ற பூரண மீள்தன்மை மோதுகளை நிகழ்த்தும். கதி மாறாது, திசை மாறும் என்று சொன்னால் படைகள் ஏதோ ஒரு கோணத்துல திசை திரும்பும். அதனால வேகம் மாறும். வேகம் மாறினால் உந்தம் மாறும். ஆனால் மொத்த சக்தி மாறாது. தொகுதியின் மொத்த சக்தி வந்து மாறாது. அடுத்த விஷயம், மூலக்கூறுகள் தம்முடையான மோதலின் போது தனி மூலக்கூறுகளின் கதி மாறாமலும் விடலாம். மூலக்கூறு ஒன்றோடு ஒன்று மோதைக்குள்ள கதி மாறலாம், மாறாமல் விடலாம். ஆனா மொத்த சக்தி வந்து காக்கப்படும். சரியா? இது வந்து உங்களோட கைட்லைன் நல்ல விரிவாக போடப்பட்டிருக்குது. சடப்பொருட்களின் வாயு நிலை என்ற பகுதியில எடுகோள்கள் என்று சொல்லி அல்லது மூலக்கூற்றியல் கொள்கைகள் என்ற விஷயம் வந்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வாசித்து உங்களுக்கு தேவையான விடயத்தை சேர்த்துக் கொள்ளுவோம். நாங்கள் இந்த கொள்கையில இருந்து பிரதானமாக ஒரு சமன்பாட்டை அறிமுகம் செய்ய போறோம். அந்த சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண வேண்டும். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வாயுக்களின் இயக்கவியல் சமன்பாடு. வாயுக்களின் இயக்கவியல் சமன்பாடு. வாயுக்களின் இயக்கவியல் சமன்பாடு. ஏற்கனவே நாங்கள் லட்சிய வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கோம். PV சமன் NRT. இது இயக்கவியல் சமன்பாடு. இந்த இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கையில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு நிறுவி பெறப்பட்ட ஒரு சமன்பாடு தான் இந்த இயக்கவியல் சமன்பாடு. அதாவது ஒரு லட்சிய வாயுவின் இயக்கவியல் கொள்கைகளை எல்லாமே திருப்திப்படுத்தக்கூடியவாறு நிறுவி பெறப்பட்ட ஒரு சமன்பாடு தான் இந்த இயக்கவியல் சமன்பாடு. இந்த நிறுவல் எங்களோட பாடத்திட்டத்துல இல்லை. ஆனால் அந்த சமன்பாட்டு தொடர்பான சில கணித்தல்கள் எங்களுக்கு அவசியம். ஆகவே நான் உங்களுக்கு அந்த சமன்பாட்டை அறிமுகம் செய்கிறேன். அப்ப லட்சிய வாயு சமன்பாடு என்பது PV சமன் NRT என்று தொடர்பட்டிருக்கிறது போல வாயுக்களுக்கான இயக்கவியல் சமன்பாடு PV சமன் 1/3 mNc² பார் என்று தொடர்பட்டிருக்கு. அதாவது அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமான பெருக்கம் 1/3 தர சிமோல் m into capital N c² பார்.
அப்படி தொடர்பட்டு இருக்கு. இதுதான் இதுண்ட சமன்பாடு. சரியா? அப்ப எந்த ஒரு சமன்பாடும் குறுக்கப்படும் போது அதுல உள்ள பௌதீக கணியங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பிவி சமன் என்ஆர்டியில உள்ள ஒவ்வொரு குறியீடுகளும் என்னென்னத்தை குறித்து நிற்கிறது என்பதை நாங்கள் விளக்கமாக பார்த்து நாங்கள் பொதுவாக ஞாபகத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான குறியீடுகளை நாங்கள் பிரயோகிப்பதாலே அது எங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனாலும் நாங்கள் சமன்பாடுகளை எழுதும் போது அந்த சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கூறுகளும் என்னத்தை சுற்றுகின்றன என்பதை நாங்கள் எழுதுவது சிறந்தது. அப்ப இயக்கவியல் சமன்பாடுல இருக்கிற பிவி சமன் என்ஆர்டியில பி என்பது வாயுவின் அமுக்கம். இதை நாங்கள் சாதாரணமாக அமுக்கம் என்று சொல்லலாம். பி என்பது உண்மையில சுயாதீன வெளியின் கனவளவுதான், ஆனால் லட்சிய வாயுவாக இருப்பதால நாங்கள் பாத்திரத்தின் கனவளவுக்கு சமன் என்று சொல்லலாம். அதுதான் கொள்கையில நாங்கள் சொல்லி இருக்கிறோம், இந்த லட்சிய வாயுக்களுக்கு கனவளவு இல்லை என்று சொல்லி. ஆகவே பி என்பது கனவளவு, பி என்பது கனவளவு. இதுல குறிக்கப்பட்டிருக்கிற எம் வந்து சிமோல் எம், கவனமா இருக்கணும். சிமோல் எம், சிமோல் எம் என்பது சிமோல் எம் என்பது மூலக்கூறு ஒன்றின் திணிவு. மூலக்கூறு ஒன்றின் திணிவு. மூலக்கூறு ஒன்றின் திணிவு. மூலக்கூறு ஒன்றின் திணிவை நாங்கள் கல்குலேஷன்ல சில இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். மூலக்கூறு ஒன்றின் திணிவு சார் மூலக்கூற்று திணிவின் கீழ் அவகாதரோ மாறிலி அப்படின்னு போட்டிருக்கோம். மூலக்கூறு ஒன்றின் திணிவு சார் மூலக்கூற்று திணிவின் கீழ் அவகாதரோ மாறிலியாக பார்த்திருப்போம். அதாவது இந்த சிமோல் எம் என்பது மூலர் திணிவு கேபிட்டல் எம் கீழ் அவகாதரோ மாறிலி எல்லோட தொடர்பட்டிருக்கும். இதை நீங்கள் ஒரு நாள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படிதான் இந்த மூலக்கூறு ஒன்றின் திணிவு இதுல குறிக்கப்படுது. அப்ப சார் மூலக்கூட்டு திணிவுக்கும் இதுல இருக்கிற சிமோல் எம்முக்கும் இடையிலான வித்தியாசத்தை சரியான முறையில விளங்கிக் கொள்ள வேணும். இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு மூலக்கூறுன்ற திணிவு. சார் மூலக்கூட்டு திணிவு அல்லது மூலர் திணிவு என்பது ஒரு மூலினுடைய திணிவு. ஒரு மூலுடைய திணிவு கேபிட்டல் எம் என்றால் எல்லார பிரிச்சு விட்டோம்னா மூலக்கூறு ஒன்றின் திணிவு வரும். என் என்பது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இவ்வளவு உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். சி ஸ்கொயர் பார், இது உங்களுக்கு நேரத்தில் புதுசாக இருக்கிறார். சி ஸ்கொயர் பார் அதாவது வாயுக்கள் எல்லாமே ஒரே கதியில் இயங்காது. எல்லா வாயுக்களுக்கும் கதி சமன் இல்லை. இந்த உண்மையை நாங்கள் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பெரம்பல் வலையில இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் அதை புற படிக்கிறதால இப்ப அது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இப்ப 100 வாயுக்கள் இருந்தால் 100 வாயுக்களும் ஒரே கதியில் இயங்காது என்பது உண்மை. அதுல குறைந்த கதியை கொண்ட வாயு மூலக்கூறுகளும் இருக்கும், கூடிய கதியை கொண்ட வாயு மூலக்கூறுகளும் இருக்கும், இடைப்பட்ட கதியை கொண்ட வாயு மூலக்கூறுகளும் இருக்கும். நாங்கள் ஒரு பொது பரீட்சையில புள்ளிகளை பார்த்தோமாக இருந்தால் ஒரு சீராக பரம்பி இருக்காது. குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தார்கள் கொஞ்சம் இருப்பினும், கூடின மார்க்ஸ் எடுத்தார்கள் கொஞ்சம் இருப்பினும், இடப்பட்ட புள்ளிகள் எடுத்தார்கள் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். அப்ப இங்க ஏ வாராக்கண்ட எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட டபிள்யூ வாராக்கண்ட எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். இந்த ரெண்டு பேருமே குறைஞ்சாக்கள்லாம் அப்படி இருக்கணும். ஆனால் 50, 55 அந்த மார்க்ஸ் எடுக்கிறார்கள் வந்து மிக கூடுதலான எண்ணிக்கையில இருக்கணும். அப்ப இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த பார் வந்து
ஒரு சராசரி என்பதை குறிக்கிறது. அப்ப வேகங்களுக்கு திசை இருக்கிறதால சராசரியை சாதாரணமாக புள்ளிகளை கூட்டி மொத்தத்தால பிரிக்கிறது போல காண முடியாது. எல்லாருடைய புள்ளியையும் கூட்டி மொத்த மாணவர் எண்ணிக்கையால பிரிப்பதன் மூலம் நாங்கள் சராசரி புள்ளி அப்படின்னு சொல்லி கொண்டு கணிச்சு கொள்வோம். இங்கே அப்படி குறிக்க இயலாது என்றால் வாயுக்களுக்கு திசை உண்டு வேகத்துக்கு. ஆகவே கூட்டும் போது சில நேரத்தில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் திசை வேறு வர்றதால ஒன்றிலிருந்து வந்து கழிபட்டு போகலாம். அப்ப வாயுக்கள்கிட்ட சராசரி வேகம் அல்லது சராசரி கதி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வரும்போது இந்த திசையில் உள்ள ஒரு பிரச்சனை எங்களுக்கு தவறான ஒரு முடிவுக்கு கொண்டு விடும். ஆகவே எல்லா வாயுக்கள்கிட்ட கதியை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் ஸ்கியாட் பண்றோம், வர்க்கிக்கிறோம். அப்ப எந்த திசையில கருதினாலும் வர்க்கிக்கும் போது எல்லாமே நேர்த்திசைக்காக மாறும். அப்படி வர்க்கிக்கப்பட்ட கதிகளை கூட்டி மொத்த மூலக்கூறு எண்ணிக்கையால் பிரிச்சமாக இருந்தால் அங்க ஒரு வாயுவின் கதி கிடைக்காது, வாயுவின் கதியின் வர்க்கம் தான் கிடைக்கும். அதனால இதுக்கு பேர் வேக வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வேக வர்க்கங்களின் சராசரி, வாயு மூலக்கூறு வேகம் வேக வர்க்கங்களின் சராசரி என்று குறிக்கலாம், அல்லது சராசரி வர்க்க கதி என்று குறிக்கலாம். சராசரி வர்க்க கதி அப்படி குறிக்கலாம். இதுல சி ஸ்கொயர் பாரை சரியான முறையில் எழுதிக் கொள்ளுங்க. வேக வர்க்கங்களில் சராசரி அல்லது இடை என்றும் சொல்லலாம். சராசரியை இடை என்றும் சொல்லலாம். அல்லது சராசரி வர்க்க கதி. சராசரி வர்க்க கதி சரிதானே? அவ்வாறுமா இந்த இயக்கவியல் சமன்பாடு என்பது பிவி சமன் 100 mn c ஸ்கொயர் பார் என்றதால தரப்பட்டிருக்குது. இதுல பி பிரஷர் அமுக்கம், வி வால்யூம் என்றதால அது கனவளவு, இது மேஸ் திணிவு. ஆனா இங்க குறிக்கப்பட்டிருக்க மேஸ் வந்து மூலக்கூறு ஒன்றின் திணிவு. அடுத்தது வந்து கேபிட்டல் என் மூலக்கூறுகள்ட எண்ணிக்கை, அடுத்தது சி ஸ்கொயர் பார் வேக வர்க்கங்களின் சராசரி அல்லது இடை அல்லது சராசரி வர்க்க கதி. சரியா? அப்ப இந்த சி ஸ்கொயர் பாரை எவ்வாறு கணிப்பது சாதாரணமாக பார்ப்போம். ஒரு பாத்திரத்துக்குள்ள 3 வாயுக்கள் மட்டுமே இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். ஒரு பாத்திரத்துக்குள்ள 3 வாயுக்கள் மட்டுமே இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். இதுல ஒரு வாயுவின் கதி C1, இன்னொரு வாயுவின் கதி C2, இன்னொரு வாயுவின் கதி C3. இந்த 3 வாயுக்களுக்கும் கதி சமன் இல்லை, வெவ்வேறு கதிகள்ல இயங்குது. சராசரி கதி அல்லது சராசரி வேகத்தை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடலாம் என்றால், சாதாரணமாக திசை மாறுபடும். ஒரு ஆள் இந்த திசையிலையும் ஒரு ஆள் இந்த திசையிலும் இயங்கினால் கழிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு வரலாம். அதனால நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் எல்லாரையும் வர்க்கிக்கிறோம். C1 ஸ்கொயர் சக C2 ஸ்கொயர் சக C3 ஸ்கொயர். ஒவ்வொரு வாயுக்களுடைய கதியையும் வர்க்கிக்கப்படுது. வர்க்கிக்கப்பட்ட பெருமானங்கள் கூட்டப்பட்டு மொத்த எண்ணிக்கையால பிரிக்கும் போது எங்களுக்கு சி ஸ்கொயர் பார் கிடைக்கும். ஒரு வாயுவின் வேகம் இல்ல, வேகத்தின் வர்க்கம், சராசரி வர்க்கம் தான் இங்க எங்களுக்கு கிடைக்கும். வேக வர்க்கங்களின் சராசரி தான் கிடைக்கும். இது ஒரு வாயுவின் உண்மையான சராசரி கதி இல்லை. அப்ப சராசரி கதி என்ன செய்யணும்? திருப்பி ரூட் எடுக்க வேண்டி வரும். அப்ப ஒரு வாயுவின் சராசரி கதி என்பது உண்மையில ரூட் சி ஸ்கொயர் பாராகத்தான் இருக்கும். எல்லாத்தையும் சராசரியின் வர்க்கம் மூலம் எடுத்தால்தான் ஒரு வாயுவின் சராசரி கதி வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு 3 வாயு இருக்கு. ஒரு பாத்திரம் குறித்த ஒரு வாயுவின் 3 மூலக்கூறுகளை மாத்திரம் கொண்டுள்ளது.
சரி, சொல்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரம் குறித்த ஒரு வாயுவின் 3 மூலக்கூறுகளை மாத்திரம் கொண்டுள்ளது. C1 C2 C3 கதிகளில் கொண்டுள்ளது என்று சொல்லியிருக்கு. ஒரு வாயுவின் கதி C1, இன்னொரு வாயுவின் கதி C2, இன்னொரு வாயுவின் கதி C3. இங்கு வர்க்க வேகங்களின் சராசரி கதி வந்து ஒவ்வொரு வாயுக்களையும் வர்க்கிச்சு கூட்டி மொத்த மூலக்கூறு எண்ணிக்கையால பிரிப்பதன் மூலம் பெறப்படும். இல்ல சி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது வந்து வாயுவின் வேகத்தை குறிக்கும். உபகாரணம், ஒரு குறித்த வாயு தொகுதிகள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வாயுக்கள் ஒரே கதியில இயங்கலாம். ஒரு பாடசாலையில 30 மாணவர்கள் இருக்கிற வகுப்பறையில அவர்களுடைய துணிவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கூடுதலான துணிவை உடைய ஒரு ஆளும் இருப்பார், இல்ல 2-3 பேரும் இருப்பினர். மிக குறைஞ்ச துணிவை உடைய ஆக்களும் இருப்பினர். இடப்பட்ட துணிவை கொண்ட ஆக்கள் நிறைய பேர் இருப்பினர். ஆனால் சில பேருக்கு ஒரே துணிவு இருக்கும். அப்ப அந்த வகுப்பில இருக்கிற ஒரு மாணவன் சராசரி துணிவு என்னன்னு கேட்டால் நாங்கள் என்ன மாதிரி அணுகுவோம். இதுல நான் எளிமையாக இருக்கணும் வெறுமனே 3 வாயுக்களை மட்டும் காய்ச்சிருக்கேன். ஆனால் 3 வாயு தான் இருக்கும் இல்லை தானே, இதுல நிறைய வாயுக்கள் இருக்கும். அப்ப அடுத்த விஷயத்தை பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் குறித்த வாயுவின் N1 மூலக்கூறுகள், கவனித்துக் கொள்ளுங்க, N1 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் C1 கதியிலும் N2 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் C2 கதியிலும் N3 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் C3 கதியிலும் இயங்குகின்றது. சரியா? திருப்பி பாருங்க. ஒரு பாத்திரத்தின் குறித்த வாயுவின் N1 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் C1 கதியிலும் N2 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் C2 கதியிலும் N3 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் C3 கதியிலும் இயங்குகின்றன. இவ்வாயு தொகுதிக்குரிய வேக வர்க்கங்களின் சராசரி கதியை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கு. இவ்வாயு தொகுதிக்குரிய வேக வர்க்கங்களின் சராசரி கதியை காண்க. சரியா? முயற்சி செய்து பாருங்க என்ன மாதிரி வருகிறதுன்னு சொல்லி. இதுல மொத்த மூலக்கூறு எண்ணிக்கை N1 + N2 + N3. இதுல 3 மட்டும்தான் இருக்கு. இதுல N1 N2 N3. அப்ப கவனித்துக் கொள்வோம். இந்த இடத்துல வேக வர்க்கங்களின் சராசரி நாங்கள் காணும் போது இந்த மாதிரி முயற்சிக்க இயலாது. ஏனென்று சொன்னால் C1 கதியில N1 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் இருக்கு. அப்ப ஒரு வகுப்பில குறித்த திணிவுடைய 3 மாணவர்கள் இருந்தால் அந்த திணிவை நாங்கள் 3ஆல பெருக்கித்தான் கூட்ட வேண்டிவர். அப்ப பாருங்க, இந்த கேள்வியில நாங்கள் C² பாரை கணிக்கும் போது C1 கதியின் வர்க்கம், சரிதான், C1 கதியின் வர்க்கம், இதுல எத்தனை மூலக்கூறுகள் உண்டு? N1 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் உண்டு. சக C2 கதியின் வர்க்கம், அதுல N2 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் உண்டு. சக C3 கதியின் வர்க்கம், அதுல N3 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் உண்டு. அதாவது C1 squared into N1 சக C2 squared into N2 சக C3 squared into N3. அதன் கீழ் மொத்த மூலக்கூறு N1 plus N2 plus N3. இதன் மூலம் நாங்கள் C² பாரை கணிச்சு கொள்ள முடியும். சரியா? திரும்பி பாருங்க. C² பார், இந்த கேள்விக்குரிய வேக வர்க்கங்களின் சராசரி என்பது C1 கதியில உள்ள மூலக்கூறுள்ள வர்க்கம், அதன் எண்ணிக்கை. இப்ப 4 பேர் இருந்தா 4 பேருக்கு தானே வேணும். சக C2 கதியில உள்ள மூலக்கூறுண்ட வர்க்கம் தர இது N1 இது N2 சக C3 கதியில உள்ள மூலக்கூறுண்ட
n3. இதன் கீழ் மொத்த எண்ணிக்கை n1 பிளஸ் n2 பிளஸ் n3. இவ்வாறு ஒரு வாயுவின் வேக வர்க்கங்களின் சராசரியை நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். வேக வர்க்கங்களின் சராசரி இந்த C² பார் என்பது இவ்வாறு தான் கணிக்கப்பட்டிருக்கும். இதை நாங்கள் வேறு முறைகள் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம். அவர் கவனித்துக் கொள்ளுங்க. இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு PV சமன் 1/3 mn² பார் என்ற ஒரு சமன்பாடு வந்து எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. இது உண்மையில நிறுவி பெறப்பட்ட ஒரு சமன்பாடு. இந்த நிறுவல் எங்களோட பாடத்திட்டத்தில் இல்லாத காரணத்தால இந்த சமன்பாட்டில் உள்ள கூறுகளை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதுல இந்த √c² பார் வந்து எங்களுக்கு இப்ப புதுசாக இருக்கும். அது எவ்வாறு கணிக்கிறது என்று சம்பந்தமான 2 கேள்வி சொல்லியிருக்கேன். இப்ப எங்கள்கிட்ட 2 சமன்பாடு, பிரதானமாக 2 சமன்பாடு இருக்கு. ஒன்று லட்சிய வாயு சமன்பாடு இருக்குது, மற்றது வந்து இயக்கவியல் மூலக்கூற்று சமன்பாடு இருக்கு. இந்த 2 சமன்பாடுகளையும் பொதுவாக வந்து PV காணப்படுது. PV சமன் nRT, PV சமன் 1/3 mn² பார். இதுகளை பயன்படுத்தி, இந்த 2 சமன்பாடுகளையும் பயன்படுத்தி நாங்கள் மேலும் சில சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருக்கா பாப்போம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. லட்சிய வாயு சமன்பாட்டில் இருந்தும் லட்சிய வாயு சமன்பாட்டில் இருந்தும் லட்சிய வாயு சமன்பாட்டில் இருந்தும் இயக்கவியல் சமன்பாட்டில் இருந்தும் இயக்கவியல் சமன்பாட்டில் இருந்தும் இயக்கவியல் சமன்பாட்டில் இருந்தும் பெறக்கூடிய கோவைகள் 2 சமன்பாடு இருக்கிறதா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு லட்சிய வாயு சமன்பாடு PV சமன் nRT. லட்சிய வாயு சமன்பாடு PV சமன் nRT. இயக்கவியல் சமன்பாடு PV சமன் 1/3 mn² பார். இந்த C² பாரை பற்றி நாங்கள் திருப்பி சொல்லி இருக்கேன். இந்த இடத்துல நாங்கள் இதை புதுசா கதைக்கிறோம். நீங்க ஒரு கவனிச்சு கொள்ளுங்க, அதை பார்த்து கொள்ளுங்க. இந்த 2 சமன்பாடுகளையும் பயன்படுத்தி நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். இல்ல PV இருக்கு, இங்கேயும் PV இருக்கு. அதை நாங்கள் ஒன்று சமப்படுத்தி கொள்ளலாம். அதாவது nRT சமன் 1/3 mn² பார். PV nRTக்கு சமன், PV 1/3 mn² பாருக்கு சமன். ஆகவே nRT 1/3 mn² பாருக்கு சமன். சரியா? ஓகே. இதுல பாருங்க, n என்பது மூல் எண்ணிக்கை, R ஒரு மூல் வாயுவிற்கான அகில வாயு மாறிலி, T என்பது தனி வெப்பநிலை அல்லது இயக்கவியல் வெப்பநிலை, ஸ்மால் m என்பது மூலக்கூறு ஒன்றின் திணிவு, கேபிட்டல் N மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, C² பார். வேக வர்க்கங்களின் சராசரி. ஏன் அதை கண்டுபிடிக்கிறோம்? எல்லா வாயுக்களும் ஒரே கதியில் இயங்காது, அல்லது ஒரு வாயு தொகுதியில இருக்கிற எல்லா வாயுக்களுக்கும் வேகம் சமனாக இருக்காது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் சராசரி என்ற ஒரு விடயத்தை பற்றி பார்க்கிறோம். அவ சராசரி என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இங்க வேகத்துக்கு திசை இருப்பதன் காரணமாக சாதாரண சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் சராசரி கண்டது போல எல்லாத்தையுமே கூட்டி மொத்தத்தால பிரிக்க இயலாது.
அதால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே பிளஸ் ஆக மாற்றுவதற்காக ஸ்கொயர் பண்றோம். அதனால்தான் வேக வர்க்கங்களுக்கு சராசரி காண்றோம். இந்த சமன்பாட்டில இருந்து நான் சில சமன்பாடுகளை எடுத்து காட்ட போறேன். இல்ல பாருங்க, ஆர்டி சமன் 1/3 ஸ்மால் n இன்டு கேபிட்டல் N இன்டு ஸ்மால் n இன்டு சி ஸ்கொயர். இந்த எண்ணை இந்த கேபிட்டல் எண்ணுகளை வந்து பிரிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் கால்குலேஷன்ல படிச்சிருக்கிறோம். மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகள் அவகாத்ரோ மாறிலி. மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகள் அவகாத்ரோ மாறிலி. ஆகவே கேபிட்டல் எண்ணின்கள் ஸ்மால் n என்பது கேபிட்டல் எண்ணின்கள் ஸ்மால் n என்பது எல்லுக்கு சமனாக இருக்கு, அவகாத்ரோ மாறிலிக்கு சமனாக இருக்கு. இந்த சமன்பாடு எப்படி நாங்கள் கொண்டு வரோம்ன்றதை விளங்கிட்டீங்கன்னா சரி. இதை சமப்படுத்தி இருக்கோம். இந்த மூல கேபிட்டல் எண்களும் பிரிச்சிருக்கு. கேபிட்டல் எண்கள் ஸ்மால் n என்பது அவகாத்ரோ மாறிலி எல்லுக்கு சமனானது. ஆகவே இதற்கு பதிலாக நான் எல்லை பிரதியிடலாம். ஆர்டி சமன் 1/3 ஸ்மால் n இன்டு எல் சி ஸ்கொயர் பார். அதாவது எண்ணின்கள் ஸ்மால் n பதிலாக எல்லாம் பிரதியிட்டு இருக்கு. காரணம் தான் இந்த ஸ்மால் என்பது மூலக்கூறு ஒன்றின் திணிவு. இது அவகாத்ரோ மாறிலி. நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். மூலக்கூறு ஒன்றின் திணிவு மூலர் திணிவின் கீழ் அவகாத்ரோ மாறிலி. ஆகவே மூலர் திணிவு சமன் மூலக்கூறு ஒன்றின் திணிவு அவகாத்ரோ மாறிலி. ஒரு மூலக்கூறின் திணிவை அவகாத்ரோ மாறிலியால பெருக்கும் போது ஒரு மூல் வாயுவின் திணிவு கிடைக்கும், அதாவது மூலர் திணிவு கிடைக்கும். அப்ப இதுல இருக்கிற ஸ்மால் m இன்டு கேபிட்டல் எல்லை நான் கேபிட்டல் M என்று பிரதியீடு செய்யலாம். அப்ப ஆர்டி சமன் 1/3 கேபிட்டல் M சி ஸ்கொயர் பார். ஏனெனில் கேபிட்டல் M சமன் ஸ்மால் m இன்டு எல். மூலக்கூறு ஒன்றின் திணிவை அவகாத்ரோ எண்ணிக்கையால பெருக்கும் போது ஒரு மூல் மூலக்கூறின் திணிவு கிடைக்கும். மூலக்கூறு ஒன்றின் திணிவை அவகாத்ரோ எண்ணால பெருக்கும் போது மூலக்கூறு ஒன்றின் திணிவு கிடைக்கும். ஆர்டி சமன் 1/3 mn சி ஸ்கொயர் பார். இதுல இருந்து நான் இந்த சி ஸ்கொயர் பாரை எழுவா மாற்றம் செய்வதன் மூலம் ஒரு வாயுவின் வேக வர்க்கங்களின் சராசரியை முதல் கணிச்சது போல் அல்லாமல் வேறொரு முறையில கணிக்க போறது. அப்ப சி ஸ்கொயர் பார் சமன் இந்த மூன்று மேல வந்து பெருக்கும் 3RT ஓவர் M வந்து கீழே பிரிக்கும் கேபிட்டல் M. முதல் நாங்கள் சி ஸ்கொயர் பாரை வேறொரு முறையில கணிச்சோம். இந்த சி ஸ்கொயர் பார் வந்து இந்த கோவையாலையும் கணிக்கப்படலாம். அப்ப ஒரு வாயுவினுடைய வேக வர்க்கங்களின் சராசரி கணிக்க வேணுமாக இருந்தால் அந்த வாயுவினுடைய மூலர் திணிவும் அது இருக்கிற வெப்பநிலையும் தெரிஞ்சால் போதுமானது. அங்க ஒவ்வொரு வாயுக்களும் என்னென்ன கதியில இயங்குது, அந்த கதியில எத்தனை வாயுக்கள் இயங்குது என்ற தேவைப்பாடு எங்களுக்கு இல்லை. அது மிகவும் சிக்கல் தன்மையானது. ஒரு மூல் வாயுவை கருதினால் அவகாத்ரோ எண்ணிக்கையான வாயு மூலக்கூறுகள் இருக்கும். அதுல எத்தனை வாயு மூலக்கூறுகள் என்ன கதியில இயங்குது என்று யாருக்கு தெரியும்? ஒருவருக்கும் தெரியாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்னால் அந்த வேக வர்க்கங்களின் சராசரியை கணிப்பதற்கு இந்த ரெண்டு சமன்பாட்டையும் பயன்படுத்தி வேறொரு தொடர்பை பெறுகிறோம். இந்த தொடர்பின் மூலம் ஒரு வாயுண்ட மூலர் திணிவங்களுக்கு தெரியும், அறியப்பட்டது. அது என்ன வெப்பநிலையில இருக்கு என்பதை எளிய பரிசோதனை மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். இந்த ரெண்டும் தெரிஞ்சால் வாயுண்ட சராசரி வேக வர்க்கங்களின் சராசரியை எங்களால கணிக்க முடியும். சரிதானே? இதை எடுக்கிற முறையில நான் ஒன்னும் சிக்கல் தன்மை ஏற்படுத்தல. லட்சிய வாயு சமன்பாட்டிலேயும் பிவி சமன் எந்நாட்டிலேயும் இருக்கிற இந்த பிவியை சமப்படுத்துறேன். அதன் மூலம் நான் போக வேண்டிய திசையை நோக்கி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வார். இது
அறிமுகப்படுத்தப்படாட்டால் இந்த தொடர்புக்குடனும் வரையலாது. இந்த தொடர்புக்கு வர வேணும் என்று சொன்னால் நாங்கள் என்ன மாதிரி இந்த சமன்பாட்டை ஆல்டர் பண்ணி கொண்டு வர வேணும்ன்றதெல்லாம் நீங்க தெளிவா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரியா? இந்த என்ன கேபிட்டல் என்ன இந்த மாதிரி தொடர்படுத்தி அவகாதரனை புகுத்தினேன், அந்த அவகாதரனையும் சிமோலைமையும் தொடர்பு எப்படி மூலர் தெளிவா புகுத்தினேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வாயுவினுடைய வேக வர்க்கங்களின் சராசரி சமன் 3 RT/m ஆக இருக்கு. இதுல ஒரு சின்ன பிரேக். இப்ப கவனிங்க, இந்த C² பார் என்பது ஒரு வாயுவினுடைய சராசரி கதியா? இல்ல, அது சராசரி கதியின் வர்க்கமாக இருக்க. ஒரு வாயுவினுடைய வர்க்கத்தின் சராசரியாகத்தான் இது இருக்குமே தவிர இது அதனுடைய சராசரி கதியாக இருக்காது. ஒரு வாயு சும்மா சாதாரணமாக 0.1 மீட்டர்/செகண்ட் கதியில இயங்குதுன்னு சொன்னால் வேறு வாயுக்கள் வெவ்வேறு கதிகள்ல இயங்கும். இப்படி கணிக்கின்ற கதி அதின் வர்க்கத்துக்குரியதாக இருக்குமே தவிர அந்த வாயுனுடைய சராசரியாக இருக்காது. அப்ப ஒரு வாயுனுடைய சராசரி கதி எப்படி இருக்கும்? நாங்கள் வர்க்கங்கள்ட்ட சராசரியை கண்டால் அதை மீண்டும் வர்க்கமூலப்படுத்துவதன் மூலம் ஒரு வாயுவினுடைய சராசரி கதியை காணலாம். அப்ப ஒரு வாயு தொகுதியில இருக்கிற ஒரு வாயுனுடைய சராசரி கதி எவ்வாறு கணிக்கப்பட வேணும்னு சொன்னார், முதல்ல வேக வர்க்கங்களின் சராசரி கணிக்கப்பட்டு அந்த பெருமானத்தை வர்க்கமூலப்படுத்த வேண்டியவர். ஆகவே இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கமுமே நாங்கள் வர்க்கமூலத்தை எடுத்தால் √c² பார் சமன் √3RT/m ஆக இருக்கும். அப்ப இந்த √c² பார் என்பது உண்மையில என்ன? இதுதான் ஒரு வாயுவின் சராசரி கதியாக இருக்கும். ஒரு வாயுனுடைய சராசரி கதி ஒரு அவகாதரோ எண்ணிக்கையான வாயு மூலக்கூறுகளை கொண்ட தொகுதிக்குள்ள ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு கதியில இயங்க போகுது. இதுல இருக்கிற சில வாயுக்களுக்கு கதி சமனாக இருக்க போகுது. எல்லா வாயுக்களுடைய கதியை நாங்கள் சராசரியாக்கும் போது அது √c² பார் என்ற ஒரு தொடர்புல இருக்கும். அப்ப ஒரு வாயுவினுடைய கதி √c² பார் √3RT/m என்ற ஒரு சமன்பாட்டின் மூலம் தொடர்புபட்டு இருக்கும். √3RT/m என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்புபட்டு இருக்கும். இந்த சமன்பாட்டில இருந்து நாங்கள் சில முடிவுகளை எடுக்கலாம். அதாவது குறித்த ஒரு வாயு, இப்ப ஐதர்சன் வாயு என்று நாங்கள் கருத்துல கொண்டால் ஐதர்சன் வாயுவுக்கு மூலர் தெளிவு மாறாது. √c² பார் ஆறுல மட்டும் தங்கி இருக்கும் என்றால் இந்த டீல மட்டும் தங்கி இருக்கும். அப்ப நேர்விகித சமன் √t ஆக இருக்கும். ஒரு சமன்பாட்டில் இருக்கிற மாறிலிகளை தூக்கினோம்னா சமநிலை எழுதலாம். அப்ப √c² பார் நேர்விகித சமன் √t ஆக இருக்கும். மாறா வெப்பநிலையில வெவ்வேறு வாயுக்களை கருதுவமாக இருந்தால் √c² பார் 1/√m நேர் மாறுவிகித சமன். 1/√m என்றால் நேர்விகித சமன் என்று சொல்லலாம். அதுல √m நேர் மாறு விகித சமனாக இருக்கும். வெவ்வேறு வாயுக்கள் வெவ்வேறு வெப்பநிலை என்று சொன்னால் √c² பார் நேர்விகித சமன் T/m முழுவதன் வர்க்கமூலமாக இருக்கும். வெவ்வேறு வாயுக்கள் வெவ்வேறு வெப்பநிலை என்று சொன்னால் இந்த மாதிரி தொடர்பற்றது. அப்போ ஒரு வாயுவினுடைய வர்க்கமூல கதி √c² பார் என்பது வர்க்கமூல கதி அல்லது சராசரி வர்க்கமூல கதி என்று சொல்லப்படும். அல்லது ஒரு வாயுடைய சராசரி கதி என்று சொல்லலாம். வர்க்கமூல கதி என்பது திருத்தமானது. அது இந்த மாதிரி தொடர்பட்டு இருக்கு. சரிதானே? ஒரு 5 நிமிஷம் திருப்பி ஜாயின் பண்ணுவோம். இப்ப நேரம் 40:45க்கு ஜாயின் பண்ணுவோம்.